Hello viewers, and now பார்க்க போறது One Piece episode 758 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி தெரியாதனமா வாண்டா முன்னாடி கின்னு சாமுராய பத்தி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி உளறிட்டான். உடனே அவ ஷாக்காயி எது அந்த நிஞ்சாவை உங்களுக்கு தெரியுமான்னு கேப்பா. உடனே அத்தனை பேரும் சேர்ந்து லூஃபிய பேச விடாம அட்டி 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 அட்டின்னு விடாம அடிப்பாங்க. வாண்டா வந்துட்டு உங்களுக்கு அந்த நிஞ்சாவை பத்தி தெரியுமா, லேண்ட் ஆஃப் ஆனோவை பத்தி தெரியுமா அப்படின்னு விடாம நோண்டி நோண்டி கேப்பா. உடனே நமி மத்தவங்க எல்லாம் சமாளிப்பாங்க. ஆடா அவனை கண்டுக்காதீங்க லூசு பையன், ஏதாச்சும் லூசுத்தனமா தான் பேசிட்டு இருப்பான். அவனுக்கு நாங்க பண்பாடு கலாச்சாரம்னு எல்லாத்தையுமே கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமாவே கத்துக்குவா, நீங்க கவலையே படாதீங்கப்பா. இல்ல அவன் நிஞ்சா வானோ கிங்டம்னு ஏதோ சொன்னானே அப்படி இப்படின்னு நோண்டி நோண்டி கேப்பா. அவன் ஏதாச்சும் உளறிட்டே இருப்பான். அவன் நிஞ்சான்னு சொல்லல கஞ்சான்னு சொன்னான். கஞ்சான்னா எங்க மொழியில பேஷண்ட்னு அர்த்தம். பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டான். ஏன்னா உங்க மக்கள் எல்லாம் அடிபட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்கல்ல எப்படி சொல்லி சமாளிச்ச உடனே வாண்டாவும் நம்பிட்டா. ஓ அப்படியா, சே எவ்வளவு அக்கறையா இருக்காங்க, நீங்க எங்க டியூக்க ரொம்ப ரொம்ப கேர் பண்றீங்க அப்படி இப்படின்னு அவங்க மேல பாச மலையை அள்ளி வீசுவா. அப்பந்தான் எல்லாத்துக்கும் உயிரே திருப்பி வரும். நல்ல வேலை அவ கண்டுபிடிக்கலன்னு. அந்த டைம் லூஃபி அவ்வளவு அடி வாங்கினானே வாயை மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. மறுபடியும் நிஞ்சான்னு சொல்றதுக்கு நீன்னு எடுப்பான். ஓட்டு குமுறு 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 குமுறுன்னு மறுபடியும் ஒரு குமுறு குமுறி மூஞ்ச எல்லாத்தையுமே பஞ்சராக்கி கூட்டு போவாங்க. சோ இப்படி பேசிக்கிட்டே ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் நிறைய கதை இருக்காமா, அதெல்லாம் நான் அப்புறமேட்டு சொல்றேன், நீங்க முதல்ல அவரை போய் மீட் பண்ணுங்கன்னு அந்த டியூக் டாக்ஸ்டோமோட சானட்டோரியம் காட்டுறாங்க. அங்க எவனோ ஒருத்தன் எல்லாத்தையும் போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு தெரிய விட்டுட்டு இருக்கான். சிசிலியன் சாமா எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் புலம்புவானுங்க. ஆனா அவன் கண்ட்ரோல மீறி எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு நம்மளுக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் தான் சிசிலியனை மீட் பண்றாங்க. அவன் வாண்டாவை பார்த்த உடனே ஏன் அடிக்கிறான்னு சொல்லுவான். அதாவது அவனுக்கு நல்ல நல்ல விஷயமா சொல்றானுங்களாமா, அதனால தான் அடிச்சு மலையில இருந்து தள்ளி விட்டுட்டாமா. இந்த மாதிரி ஒரு வினோத பிறவியை எங்கேயாச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் அன்பு பாசம் கருணை அருமை எருமைன்னு சொல்லி பேசிட்டே இருந்தவன தான் கடுப்பாய் இந்த மாதிரி பண்ணிட்டான். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அடி உத குத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படித்தான் பண்ணுவான். சரி அடிச்சு கீழே தள்ளி விட்டவனுங்க எல்லாம் செத்துட்டானுங்களான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. கீழே தள்ளி விட்டு அத்தனை பேர்த்தையும் நீங்களே மேலே ஏறி வாங்கடா, ஏனியில காலை வச்சிங்க ஏறி வாயிலே மிதிப்பேமா. மத்தபடி அவங்க யாருக்கும் உயிர் சேதாரம் ஆகாது. ஏன்னா அவன் ஸ்ட்ரிக்டா இருப்பான், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவன். அது அவங்களுக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப பயந்தவங்க, இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணான்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. இப்படி நல்லபடியா சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா மேல அந்த பெரிய சைஸ் வீட்டை தூக்கி நிப்பான். என்னடான்னா மேல போறான். ஆல்ரெடி இந்த மாதிரி அன்பு பாசம் கருணை எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்கடான்னு சொல்லி தான் எல்லாத்தையும் அடிச்சு கீழே தள்ளி விட்டான். அங்க நின்னுட்டு மறுபடியும் அவன் மேல அன்பு காட்டினாங்கன்னா ஒய்யாளைகளா திருந்த மாட்டீங்களான்னு சொல்லி அவங்க மேல தூக்கி வீசிடுவான். அவ்வளவுதான், அத்தனை பேரும் புலம்பி தள்ளுவாங்க. இனிமேட்டு உங்ககிட்ட ஸ்வீட்டா நாங்க பேசவே மாட்டோம்னு. வேற கோட் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம வாண்டா அவனை கூப்பிட்டு இவங்க தான் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. உடனே அப்படியான அவன் வெறியாகி ஓடி வந்து ஒரு ஜம்பை போட்டு டப்புன்னு காலில் விழுந்து எங்க கண்ட்ரியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நல்ல விதமா பேசுவான். லூஃபி பார்த்துட்டு எவன்டா இவன் ரொம்ப கொடூரமான சிங்கமா இருக்கான்னு சொல்லுவானா. அவன் உடனே உங்கள கேப்டன் யாருன்னு கேட்பான். லூஃபி நான் தான் சொன்ன உடனே அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க தான் நமியோட கேப்டன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்களை பாராட்ட வார்த்தையில இல்ல, ஆனா நான் என் அடி மனசுல இருந்து உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு அவன் மூஞ்ச வச்சு தேய் தேய்னு தேய்க்க ஆரம்பிச்சிருவான். நான் என்ன சோப்பாரா என்ன வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், விட்றா சூடாகுதுன்னு நம்மாலு புலம்பி தள்ளுவான். ஆக்சுவலா டியூக்கு ரொம்ப நேரமா இவங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காராமா. அதனால வாங்க வாங்கன்னு உள்ள கூட்டு போவான். அங்க சாப்பரும் மத்த டாக்டர்ஸும் டியூக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே பொறுமையா உள்ள போய் பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க, அசந்து போயிருவாங்க. என்னன்னா டியூக்கு ஒரு நாய், அதுவும் பெரிய சைஸ் நாய். இவரு தான் டியூக் டாக்ஸ்டோம், காலங்காத்தால கிங்கா இருக்கிறவரு. உடனே வாண்டா போய் கட்டி பிடிச்சு தேம்பி அழுவா. நல்ல வேலை உங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னு. அவர் அவளை கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் ஹேட்ஸ் கிட்ட நன்றி சொல்லுவாரு. லூஃபிக்கு இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்கள காப்பாத்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனா இன்னும் முழு கதையை அவன் கேட்டு முடிக்கவே இல்லையே. அவர் என்னடான்னா நீங்க எல்லாரும் தான் எங்களை காப்பாத்தினீங்க பாரு. அவன் பார்த்துட்டு நீங்க ஸ்ட்ராங்கா தான் தெரியுது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுதுமா, அப்புறம் ஏன் எங்க ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு கேட்டவொடனே வாண்டா கடுப்பாயிருவா. அவர் எங்க நாட்டோட கிங், அவர்கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாதுன்னு. உடனே டியூக்கே இங்க பாருமா கண்ணு, நான் ஆல்ரெடி தோத்துட்டேன், தோத்தவனுக்கு போய் இப்படி எல்லாம் பில்டப் பண்ணாதேன்பா. ஆனா அவ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு அவங்கிட்ட பேசிட்டு இருந்தா அந்த டியூக்கு எதையுமே கண்டுக்காம வேற எதையோ பார்த்து பயங்கரமா எச்சு ஒலிக்கிட்டு இருப்பான். வேற எதுவும் இல்ல, நம்ம ப்ரூக்கு தான், எலும்பு மட்டும் இருந்தா இதுதான் பஞ்சாயத்து. உடனே வாண்டா பார்த்துட்டு தலைவரே அவரும் தான் நம்மளை காப்பாத்தி இருக்காரும்பா. அப்படியா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான வாரியரா இருப்பான் போலன்னு குருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன ஆபத்து, ஆஹா இவன் பாக்குற பார்வையை பார்த்தா இன்னைக்கே நீ சூப்பு வச்சு குடிச்சிருவான் போலன்னு நடுங்குவான். இதுல வாண்டா வேற இப்பதான் எலும்பு வந்துருக்குது, இன்னும் கொஞ்ச நாள்ல பழையபடி மாறிடுவாரு, ரெக்கவர் ஆக டைம் ஆகும் போல, அது வரைக்கும் இப்படி கர்ண கொடூரமா தான் இருக்கணும்பா. அதாவது நார்மல் மனுஷனா மாறிடுவான்னு நம்பிக்கையில இருக்கா. ஆட லூசு, அதெல்லாம் நான்
ஆக மாட்டேன்பானா. உடனே பிராங்கி போய் எப்பா கொஞ்சம் கோஆபரேட் பண்ண, வழியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் காலை நீட்டினா கவிட்டு விட்டுருவாருலம்பானா. அவன் கடுப்பாயி ஏன்டா என்ன சாவடிச்சு பார்க்க உனக்கு ஆசையா, கொஞ்ச நாளா எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு கவுன்னு கவி அவனுக்கு வாயிலேயே தாண்டா வச்சுட்டு சுத்தினானுங்க, அந்த கொடுமையை என்னால எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். உடனே டியூக்கு பழைய விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம் பாரு, ஏன்னா அதை பத்தி பேசினா கஷ்டமா இருக்குதாமா. அப்போ அவர் லூஃபியோட தொப்பியை பார்த்துட்டு இதே தொப்பியை ஒரு நாள் மாஸ்டர் கேட் வைப்பரோட கப்பல்ல டிராவல் பண்ணி போகும்போது போர் எம்பரர்ல ஒரு ஆளான ஷாங்க்ஸ் போட்டிருக்கத பார்த்திருக்காராமா. உடனே லூஃபி சந்தோஷத்துல ஷாங்க்ஸ் உங்களுக்கு தெரியுமா, நான் அவர்கிட்ட தான் இந்த ஹேட்டை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவான். அப்படி அவன் பேசிட்டு இருக்கும் போதே குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன சடனா தூங்கிட்டாருன்னு கேட்டா மணி 6 ஆயிருச்சும்பா. இவர் என்ன பச்சை குழந்தையா 6 மணிக்கு போய் தூங்குறதுக்கு? யோ கிளவா ஏந்திரியா, ஷாங்க்ஸ பத்தி ஏதாச்சும் சொல்லு, இல்லன்னா பல்லு இல்லெல்லாம் பேத்துருவேன்னு வாயை போட்டு உழுப்புன்னு உழுப்புவான். சாப்பர் வந்து தடுத்து அவரை போட்டு நோண்டாத, அவருக்கு அடிபட்டுக்குது, ஃப்ரீயா விடு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்பா. அட அதான் வேண்டாம் முன்னாடியே சொன்னாலே, இந்த மொக்கமோ டுக்கடமை மொத்தம் 2 பேர் ரூல் பண்றாங்கன்னு. அதுல டியூக் டாக்ஸ்டோம் வந்து அபிஷியலான ரூலர், மாஸ்டர் கேட் வைப்பர் இதே கிங் பவரோட அந்த பழைய பயங்கரமான வேல் ஃபாரஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கும் இவர் தூங்குறதுக்கும் என்ன மேட்டர்னு கேட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இவங்க 2 பேருமே மாத்தி ரூல் பண்ணுவாங்க. ஆனா அவங்க 2 பேத்துக்குமே ஒருத்தர் சுத்தமா பிடிக்காது. அதுவும் எந்த அளவுக்குன்னா 2 பேரும் மீட் பண்ற நிலைமை வந்தா மாத்தி அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க, அந்த அளவுக்கு வெறி. இது என்ன கன்றாவின்னு தெரியலையே. சரி அடுத்து என்ன ட்விஸ்ட் வைக்க போறான்னு அடுத்தடுத்த கதையில பார்க்கலாம். டாடா.